ஜமதக்கினின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய பிள்ளைக்கு ஜாமதக்கினின்னு பேரு. பரசுராமர். அதாவது விஸ்வாமித்திரர் அவர்களுடைய சகோதரிக்கு அவங்க அம்மாவுக்கு விஸ்வாமித்திரருடைய சகோதரியை கட்டி கொடுத்தாங்க. சகோதரருடைய புருஷர் ஒரு ரிஷி. அந்த ரிஷிகிட்ட மனைவி கேட்டாங்க, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் 2 பழம்னு சொல்ல, நான் பழம்னு சொல்றேன், 2 ஒரு ஸ்பெஷல் இப்ப ராமாயணத்துல பாயசம்னு வரும், சில இடங்கள்ல பழம்னு வரும். இந்த மாதிரி சில பேர்கள் கதைகளை புராணங்களை பயன்படுத்துறாங்க. டெக்னிக்கலா குழந்தை இல்லாம இருக்கிறவங்க அது சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தை உண்டாகும். அது ஒரு ஃபெர்டிலிட்டி மெட்டீரியல். அத பழம்னு சொன்ன இடங்கள் இருக்கு, பாயசம்னு சொன்ன இடங்கள் இருக்கு. ஒரு ஃபெர்டிலிட்டி மெட்டீரியல் இந்த ரிஷி உண்டாக்கி கொடுத்தாங்க. கொடுத்த உடனே 2யும் டேபிள்ல வச்சுக்கிட்டு மக குளிக்க போலாம். அம்மா குளிச்சுட்டு வந்தா என்ன பண்ணா, மக சொல்லியிருந்தா, ஏம்பா இது உனக்கு இது எனக்குன்னு சொல்லியிருந்தா. அம்மா யோசிச்சா, என்ன இருந்தாலும் புருஷக்காரன் பொட்டாட்டிக்கு தான் நல்லது கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுருவோம் சொல்லிட்டு அவ எடுத்து சாப்பிட்டா. மக குளிச்சுட்டு வந்தா அவ தெரியாம அம்மைக்கு வச்சதை எடுத்து அவ சாப்பிட்டா. குழந்தை வந்தது. அம்மாவுக்கு விஸ்வாமித்திரர் பிறந்தார். மகனுக்கு ஜமதக்கினி பிறந்தார். இந்த குழப்பம் முதல்ல தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே மகள் புருஷன் கிட்ட போய் சொன்னா, இப்படி எங்க அம்மா ஒரு வேண்டாத்த வேலை பண்ணி போட்டா, அவளுக்கு ஒரு டவுட் உங்க வேலை எனக்கு ஸ்பெஷல் வச்சிருப்பீங்கன்னு, என்ன இப்படி செய்து போட்டா அப்படி நல்ல விஷயம். ஐயோ குடிமொழிய போச்ச, நான் உங்க அம்மா க்ஷத்திரிய பெண்ணா இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு க்ஷத்திரிய பையன் கட்டணும்னு கொடுத்தேன். நீ என்ன கட்டிக்கிட்ட, நமக்கு ஒரு பிராமண பிள்ளை கட்டணும். உங்க அம்மா இப்ப மாத்திட்டா, அதான் இப்ப அவளுக்கு பிராமண பிள்ளை பிறப்பான், உனக்கு க்ஷத்திரிய பிள்ளை பிறப்பான், குடிமொழிக்கு போச்ச அப்படின்னா. கடைசியில பொண்டாட்டி ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா, சரி இந்த ஒரு தலைமுறையில அது எஃபெக்டுக்கு வராது, அடுத்த தலைமுறையில் எஃபெக்டுக்கு வரும் அப்படின்னு ரிஷி சொல்லிட்டார். அதாவது இன்னைக்குள்ள மாடர்ன் ஃபெர்டிலிட்டி சென்டர் சயின்டிஸ்ட் கூட செய்ய முடியாத விஷயத்த, ஒரு குணத்தை அடுத்த தலைமுறைக்கு பைபாஸ் பண்ணிட்டார். அப்படி பிறந்தவர் ஜமதக்கினி. அடுத்த அவருக்கு பிறந்த பிள்ளை பரசுராமர். பரசுராமர் அவங்க அப்பாவுக்கு இருக்க வேண்டிய ரஜஸ் எல்லாம் சேர்ந்து பிறந்தார் அப்படின்னு அந்த கதை போகும். விஸ்வாமித்திரர் அரச குடும்பத்துல பிறந்து ராஜா மாதிரி இருந்தாலும் அப்புறம் அவர் ரிஷி ஆயிட்டார், பிரம்ம ரிஷி ஆயிட்டார், சத்துவ குணத்துக்கு மாறிட்டார் அப்படின்னு வரும். இந்த